இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அத பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம எந்த வேகன்சி வீடியோ பார்க்குறோம்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் கொரமங்கலா பெங்களூரில் இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்கேருந்து தான் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வந்த டேட்டு 6th May 2026. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. இவங்க கொரமங்கலா பெங்களூர்லேருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தாலும் இந்த ஃபிசிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்கே இருக்கோ எல்லா சென்டருக்கும் சேர்த்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹொசக்கோட்டை பெங்களூரில் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கௌ கௌரிபி தனூர் கர்நாடகா. இங்கே வந்து கௌரிபி தனூர் ரேடியோ அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு சென்டர் இருக்குது. காவலூர் தமிழ்நாட்டில் வைனு பாபு அப்சர்வேட்டரி இருக்குது. கொடைக்கானல் தமிழ்நாட்டில் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி இருக்குது. அதை தவிர லடாக்ல யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்ல வந்து இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு சென்டரும் இருக்குது. ஸோ இந்த எல்லா சென்டருக்கும் சேர்த்து தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தந்த சென்டரில் போஸ்ட் பண்ணாலும் பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். ஸோ என்ன மாதிரியான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற டாபிக் கீழே 5 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனால முதல்லயே அந்த பிரேக்கப்ஸும் கொடுத்துட்டாங்க. அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 2, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1. ஸோ இந்த 5ம் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கி உங்களுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெங்களூர், ஹொசக்கோட்டை, கௌரிபி தனூர், கொடைக்கானல், காவலூர் இங்கே தான் வந்து இந்த ஜாப் அப்படின்றது, ஜாப் போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு, அந்த மாதிரியான ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸு, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அவங்களோட வெப்சைட் அப்படின்றது https://www.iiap.res.in. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஜாப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்கும். இது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன். அதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அங்கே போயிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் அதுக்கு ஈக்குவலான வேறு ஏதாவது வேணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். உங்களுக்கு இப்போ ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பயோடேட்டா டீட்டெயில்டான அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பயோடேட்டா வந்து வேணும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தனித்தனி பிடிஎஃபாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, முன்னாடி யார்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன், எக்ஸ் எம்ப்ளாயர், இப்போ ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், அவங்க கிட்டேருந்து வந்த பே ஸ்லிப்பு, அதே மாதிரி எக்ஸ் எம்ப்ளாயராக இருந்தால் ரிலீவிங் லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் எம்ப்ளாயராக இருந்தால் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் போட உட்காந்திங்கன்னா சரியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போடுறவங்க அப்படின்னா, கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அவங்க கேட்டிருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் ஐடியில் ஒரு ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை கொண்டு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், லிங்கை. பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணி பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் தான் உங்களால் அப்ளிகேஷன் போட முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதே மாரி அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாரி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட்டும் வரும். அது உங்க இமெயில் ஐடிக்கு வந்துரும். அதையும் நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இன்கேஸ் நீங்க இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இல்லன்னா பிஎஸ்யூல ஒர்க் பண்றீங்க, இல்ல செபி கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா ப்ராப்பர் சேனல் மூலமா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா என்ஓசி வேணும். இது இல்லாம நீங்க அப்ளை பண்ற அந்த அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க வந்து இவங்க குடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட நீங்க ஹார்ட் காப்பியா அனுப்பிச்சு விடணும். அட்ரஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சஜாப்பூர் ரோட், 2nd பிளாக், கொரமங்கலா, பெங்களூர் 560034 அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு, நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க? இப்போ வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க் இல்லையா? ஸோ அத போட்டு நீங்க 30 நாளுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆகுற மாரி அனுப்பிச்சு விட்டுறணும். இந்த 30 நாள் அப்படிங்கிறது அவங்க அட்வர்டைஸ்மென்ட் குடுத்த டேட்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. அது மாரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும், ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்க போது. ஸோ நீங்க குடுத்துருக்க அப்ளிகேஷன், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு உங்கள வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்கில் டெஸ்ட் இது இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க இப்ப வந்து கவர்மெண்ட்லயோ, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலயோ இல்ல வந்து செமி கவர்மெண்ட்லயோ, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு மாத்திரம் தான் இவங்க வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ இது இல்லாம வந்து உங்களுக்கு அவங்க வந்து சேலரி இல்லாம, அ உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து புரொபேஷனரி பீரியடா கொண்டு போயிடுவாங்க. இது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அ ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இல்லாம, அதர் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு உண்டு. அ என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கண்டிப்பா உண்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அ நார்ம்ஸுக்கு கீழ இருக்கிற ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே உண்டு. ஸோ எஸ்சி, எஸ்டி இல்ல ஓபிசி நான் கிரீமி லேயர் இந்த மாரி கேட்டகரில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சர்டிஃபிகேட் குடுங்க. க்ளோசிங் டேட் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 29த் ஜூன் 2026 அன்னைக்கு 5:30யோட உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் குடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.